ஒரு வருஷம் ஃபுல்லாக நீங்கள் நல்லா படிச்சிருக்கலாம், நிறைய படிச்சிருக்கலாம், வேறு லெவலில் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கலாம். ஆனால் எக்ஸாம் ஹாலில் போய் அதை நீங்கள் ரெப்ரசன்ட் பண்ணுறதுன்னு இருக்குல்ல, என்ன எழுதுகிறோம் அப்படின்னு, என்ன கேள்வி கேட்டிருக்காங்க, அதுக்கு என்ன பதில் நீங்கள் எழுதுறீங்க, அதுதான் உங்களோட மார்க்கை டிசைட் பண்ண போகுது. பசங்களா, ஒவ்வொரு வருஷமும் பசங்க நான் 35 பக்கம் எழுதுனேன், 40 பக்கம் எழுதுனேன், 20 பக்கம் எழுதுனேன். பக்கம் பெரிய விஷயமே கிடையாது. நீங்கள் என்ன கண்டென்ட் எழுதியிருக்கீங்க, என்ன வார்த்தை எழுதியிருக்கீங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். இவ்வளோ நாள் உங்களுக்கு கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்க. பேப்பர் திருத்தக்கூடிய டீச்சர்ஸ்க்கு கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷனை நீ பார்த்துருக்கியா? அப்போது ஒரு ஆன்சர் கீ கரெக்ட் பண்ணுற டீச்சர்ஸ்க்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் சொல்லுவாங்க? லாஸ்ட் இயர் 2025 மார்ச் மாதம் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்க? தமிழோட ஆன்சர் கீ எப்படி இருக்குது? இந்த மார்க் இருந்தாலே மார்க் போட்டுருவாங்களா சார்? இவ்வளோ எழுதினாலே 2 மார்க் கொடுத்துருவாங்களா? இவ்வளோ எழுதினாலே 4 மார்க் கொடுத்துருவாங்களா? அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை பற்றி தான் நம்ம இதில் தெரிஞ்சுக்க போகிறோம். பசங்களா, இந்த பிடிஎஃப்பில் இருக்க ரூல்ஸில் 9ஆம் நம்பர் ரூலு ரொம்ப முக்கியமானது. அதை நீனே உன்னோட கண்ணாலையும் உன்னோட மைண்டால் வாசிக்கணும். அதனால் இந்த பிடிஎஃப் நான் கீழே அட்டாச் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஒவ்வொருத்தரும் இதை டவுன்லோட் பண்ணணும். இதில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா போன வருஷ போர்ஷனுக்குரியது. நம்மளுக்கு தேவை ஆன்சர் கீ மட்டும்தான். எந்தெந்த பாயிண்ட்டுக்கு மார்க்கு, சிறுவினாக்குனா என்னென்ன மாதிரி கொடுத்துருக்காங்க, குருவினாக்கு என்ன கொடுத்துருக்காங்க, அதை மட்டும் பாருங்கள். ஏன்னா போன வருஷம் சிலபஸ் வேறு, இந்த வருஷம் சிலபஸ் வேறு. ஸோ அப்போ இதில் ப்ளூ அண்ட் பிளாக்ல இருந்தால் தான் கரெக்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஓன் வேர்ட்ஸில் எழுதினாலும் மார்க்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட்டா? சொந்த நடையில் இருந்தாலும் எழுத்து பிழை இல்லாமல் இருந்தால் மார்க் கொடுத்துடலாம். தப்பாக எழுதியிருந்தால் என்ன, மதிப்பெண் வழங்கப்பட்ட ஒவ்வொரு சரியான டிக்கு போடணும்னு சொல்லியிருக்காங்க. ஒரு கொஷினுக்கு மேலே 2-3 கொஷின் சாய்ஸில் 4 எழுத சொன்னால் நீங்கள் 5 எழுதிருந்தீங்கன்னா அதை அடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஒரே கேள்வியை 2-3 தடவை எழுதியிருந்தால் அதை அடிக்கணும். அதாவது 4 விடைகளில் ரைட்டாக கொடுக்கப்பட்ட 4 விடைகளில் மிகவும் ஏற்புடைய விடையை தேர்ந்தெடுத்து குறியிட்டு விடையினையும் சேர்த்து எழுத வேண்டும். அதெல்லாம் நிறைய ரூல்ஸ் இருக்குது. அது எல்லாத்தையும் கவனமாக பார்த்துக்கோங்க. 9th பாயிண்ட் நான் வாசிக்க மாட்டேன். 9th பாயிண்ட்டை நீங்கள் தான் வாசிக்கணும். கொஸ்டின் நம்பர் வித் ஆப்ஷன், கொஸ்டின் நம்பர் வித் ஆப்ஷன், கொஸ்டின் நம்பர் வித் ஆப்ஷன், தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சரியா? 2 மார்க்குக்கு 2 பாயிண்ட். ரைட்டா? 2 கருத்துக்கள் இருப்பின் முழு மதிப்பெண் வழங்கலாம். அவ்வளோதான் விஷயம். 2 கருத்து இருந்தால் 2 பாயிண்ட் எழுதுனா போதும், உனக்கு 2 மார்க்ஸ் கொடுக்க சொல்லியிருக்காங்க. ரைட்டா? அதுதான் விஷயம். இப்போ அடுத்து பாருங்கள், எல்லாமே 2 மார்க்ஸ். எல்லா 2 மார்க்ஸ்க்கும் 2 பாயிண்ட், 2 பாயிண்ட் இருந்தால் போதும். ரைட்டா? 2 பாயிண்ட் இருந்தால் போதும். எல்லா 2 மார்க்ஸ்க்கும் அப்படி தான் கொடுத்துருப்பாங்க. அவங்க கீ தான், இந்த வார்த்தை இருந்தால் போதும், இந்த வார்த்தை இருந்தால் போதும், இவ்வளோ எழுதுனானா அவனுக்கு மார்க் கொடுத்துருங்க அப்படிங்கிறது தான் கண்டென்ட்டு. ரைட்டா? பிரித்தும் சேர்த்தும் தொடர் அமைக்க அதெல்லாம் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் எழுதிக்கலாம். கலை சொற்களுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வார்த்தைகள். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா விதி 1, விதி 2, உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது சரியாக பிரித்து எழுதியிருப்பேன் 1 மதிப்பெண், சரியான விதி எழுதியிருப்பேன் 1 மதிப்பெண். கரெக்டாக பிரித்து எழுதினாலே 1 மார்க்கா. அதுக்கப்புறம் அதில் என்ன விதிங்கிறத நீங்கள் எழுதினா அதுக்கு இன்னொரு மார்க். அடுத்து பாருங்கள், உருபிலக்கணம். உருபிலக்கணமில் பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி தான். ஃபஸ்ட்டு பிரித்து எழுதுறதுக்கே 1 மார்க்கு. ரைட்டா? அதுக்கப்புறம் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு 1 மார்க். ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது. 4 மார்க்கில் பாருங்கள், 4 மார்க்லலாம் எப்படி பிரித்து கொடுத்துருக்காங்க. இந்த அணிலலாம் எப்படி இருக்குன்னு பாரு. ரைட்டா? பொருத்தமான விடை இதுதான் இருக்கணும்னு இல்லை, இதை தாண்டி பொருத்தமாக எழுதியிருக்காங்க, நீங்கள் வாசித்து பாருங்கள், மார்க் கொடுத்துருங்க பசங்களுக்கு அப்படின்னு கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. ரைட்டா? 4 மார்க்கில் நான் மிக முக்கியமாக நான் வந்துட்டு சொல்கிறேன், இதெல்லாம் 4 மார்க் மொத்தமாக சிறுவினா கொஷின்ஸ் மாதிரி இருக்குது. நீ தெரிஞ்சுக்க வேண்டியது இங்கே இருக்க பாரு. ரைட்டா? இந்த மாதிரி பாயிண்ட்டாக வேறு மார்க் கொடுத்துருப்பாங்க. ரைட்டா? இது என்னது? இடம் சுட்டி பொருள் விளக்குகளை இடம் எழுதுனா 1 மார்க்கா, பொருள் எழுதுனா 1 மார்க், விளக்கம் எழுதுனா 2 மார்க். இதே இது அப்படி ஆப்போசிட் ஆகும் பாரு. ரைட்டாக? இங்கே பாரு, ஆக்சுவலாக இடம் சுட்டி பொருள் விளக்குகளை இப்படி மார்க்கிங் கொடுத்துருக்காங்க. அதே இது இங்கே பாருங்கள், அடுத்து எல்லாமே கொஷின் ஆன்சர்ஸ் தான். எனக்கே ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. இங்கே பாரு. அதாவது அணியில் அணி இலக்கணம், அதாவது என்ன அணி அதோட இலக்கணம் அதை எழுதினாலே 2 மார்க்காம். அணியோட இலக்கணத்தை படிச்சுட்டு போ. நம்ம எல்லாருமே பொருத்தம் எனக்கு எழுத தெரியாதே, எனக்கு பொருத்தம் என்ன பண்ணணும்னு தெரியலன்னு புலம்பிகிட்டே இருக்க. நேற்றுலேருந்து நிறைய பேர் கமெண்ட்டு, தமிழையாவும் சொல்லிகிட்டே இருந்தாங்க. ரைட்டா? நீங்கள் என்ன பண்ணால் போதும், ஜஸ்ட்டு அணி இலக்கணமை, ரைட்டா, அணியோட இலக்கணம் என்ன அணி அது என்னன்றதை மட்டும் எழுதுனா அதுக்கே 2 மார்க். அதுக்கப்புறம் சான்றுக்கு 1 மார்க்கு, பொருத்தத்துக்கு 1 மார்க். சரியா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க எதுக்கு மார்க்கிங்னு. ரைட்டா? அதனால் பாருங்கள், அணி இலக்கணத்துக்கு தான் 1 மார்க்.
என்ன அணின்னு எழுதுறது, அதுக்கப்புறம் அணி இலக்கணம், அதுக்கப்புறம் பொருள். சரியா? ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. ரைட்டா? ஸோ அப்போ இந்த குறளில் என்ன அணி வந்திருக்குன்னு எழுதுறது அணி இலக்கணம். அதுக்கு தான் மெயினான மார்க். சரியா? பாணயம் பாராட்டல் பாருங்கள். பாணயம் பாராட்டலில் இலக்கிய நயம் பாராட்டுகளில் மைய கருத்து என்ன, அதுக்கப்புறம் தொடைநயம், சொல்லு, அணிநயம், சந்தநயம், சுவைநயம் ஒவ்வொன்றா எழுதுனீங்கன்னா மார்க். திணையில் பாரு, என்ன திணை, திணையோட விளக்கம் எழுதுங்க, அதுக்கு 2 மார்க்கு. சான்று பொருத்தமுக்கு ஒரு மார்க்கு அப்படின்னு. இதுக்கப்புறம் இருக்கிறது எல்லாத்தையும் நீ என்ன பண்ணுற, இந்த கொஷின் பேப்பர் டவுன்லோட் பண்ணு. மனப்பாட பகுதியில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. நிறைய பேர் இந்த ஆன்சர் கீயை பார்த்து தப்பாக படிச்சுட்டு போயிடாத. இந்த ஆன்சர் கீயில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு ட்விஸ்ட்டாக மனப்பாட பகுதியில் ஆக்சுவலாக நம்ம பாவகை எழுதணும். இதில் பாவகை எழுதாமே ஃபுல் மார்க் கொடுக்க சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த வருஷத்தோட இதில். அதை பார்த்துட்டு நீ பாவகை எழுதாமல் போயிடாத. இந்த வருஷத்துக்கு ஆன்சர் கீ மாற்றிடலாம். ஒரு சில பழமையான முறைகள், ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரி நம்ம தொடர்ந்து ஃபாலோ பண்ணக்கூடியதை நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டே தான் இருக்கணும். அதில் எந்த மாற்றமும் செஞ்சிடாத. அப்போ இங்கே பாருங்கள், என்ன பாடல், அதோட ஆசிரியர், பா எழுதணும், பாவகையை எழுதிருங்க. இதில் போடலை, பாவகை எழுதிருங்க. ஏன்னா மார்க்கிங் வந்து பாவகை கொடுக்கல, அவங்க வெறும் மனப்பாட பகுதி பிழை இல்லாமல் எழுதினாலே போதும்னு சொல்லியிருக்காங்க. பட் பாவகை எழுதுறது நம்ம எப்பயும் நம்மளோட ப்ரொசீஜரில் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணிவிடுங்க. ரைட்டா? வேறு ஏதாவது உனக்கு ஆன்சர் கீழே டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணு. க்ளீன் அண்ட் கிளியரான சொல்லித்தரேன். பிடிஎஃப் மட்டும் டவுன்லோட் பண்ணாமல் விட்டுறாத. டாடா.